ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பராக சிம்பிளாக சிக்கன் கறி. இது தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு சொல்லலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணி 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் இதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதும் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இதை போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மீடியமாக வெட்டினது இதை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதில் பச்சை வாசனை இல்லாமல் இதை வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சிருங்க. கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் அந்த கிரேவி. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கிற இந்த பச்சை வாசனை போகணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கனை கொஞ்சமாக மஞ்சளும் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு மீடியமான சைஸுக்கு சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். சிக்கன் கறிக்கு பீஸ் சின்னதாக இருக்கட்டும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு இந்த சிக்கனில் தண்ணி கசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் சேர்க்கணும். இல்லைனா ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டு பார்க்கலாம். இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாமே கசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கறி சேர்த்ததுமே மசாலா சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா தண்ணி கசிஞ்சு அதை வற்றின பிறகு கூட நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணலாம். அப்போ தான் இந்த சிக்கனில் இருக்கிற ரா ஸ்மெல் இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த சிக்கன் கறிக்கு சீரகத்தோட அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம முதல்ல சீரகம் அப்படியே ஆட் பண்ணோம், இப்போ தூளாகவும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த சிக்கனை வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 300 மில்லியிலேருந்து 250 மில்லி வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி சேர்த்துக்காதீங்க. அப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கே அப்படின்ட்டு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா சிக்கன் ஓவர் குக்காக ஆயிரும். இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் கரெக்டான பதத்தில் வெந்து வரும். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டோம். ஒரு 7 நிமிஷம் இதை குக் பண்ணி உப்பு சுவை கொஞ்சம் கம்மியாக தெரியுது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 7 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கு மேலேயும் குக் பண்ணாதீங்க சிக்கனை. இப்போது ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த கிரேவியும் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் இந்த மாதிரி இருக்கட்டும். இப்படி இருந்தால் தான் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட சரியாக இருக்கும். சாதத்துக்கு கூட மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் கறி செஞ்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.